ஹலோ கோச், எல்லோரும் எப்படிங்க? எல்லாம் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ரூ பியூட்டியில் சீசன் 1 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஃபுல்லாக பார்த்துட்டு எங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதோட நம்ம சேனல் லைக் பண்ணி தக்காமி போட்டு வச்சுக்கோங்க. மறக்காமல் அனுப்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. சரி, வாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரூ பியூட்டி சீசன் 1 எபிசோட் 3. அப்போ நான் போன எபிசோட் எங்கே முடிச்சு இப்போ அங்கே தான் கண்டினியூ ஆகுது. அதாவது சூகலி அதுக்கப்புறம் யூஜின் கான் 2 பேருக்கு இடையில கிளாஷ் ஆச்சுல. ஸோ இப்போ அங்கே தான் கண்டினியூ ஆகுது. ஸோ அப்போ அவங்க 2 பேரும் சட்டையை பிடிச்சிருக்கோம். நம்ம ஹீரோனியை பார்க்கும்போது நம்ம ஹீரோனி பர்கர் ஷாப்பில் பார்த்தோம்ல அப்படிங்கிற மட்டும் யோசிக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே சட்டையை விட்டுருவான்னு நம்ம ஹீரோனியை பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் சூகலியே நம்ம ஹீரோனியை பிடிச்சி கூப்பிட்டு நீ என் கூட வா அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு கூப்பிட்டு போவான். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக எங்கே போகிற அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோயினை சொல்கிற எதுக்காக இப்போ என் கை எப்படி இழுத்து வந்துட்டுருக்கா அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து டக்குன்னு நம்ம ஹீரோயினோட இயர்பட்ஸை தந்துடுறான். இது உன்னோட தானே அப்படிங்கிற மாட்டான். இதை கொடுக்குறதுக்காக ரொம்பவே நன்றி. அது மட்டும் இல்லாமல் நேற்று மட்டும் அப்படி பேசுனதுக்கு நான் மன்னிச்சிரு, நான் ஏதோ டென்ஷனில் இருந்தேன், ஸோ அதனால தான் அப்படி பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அது அப்படிங்கிற சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் சாட்டுக்கு போகலாங்கும் போது அப்புறம் வந்து அவன் கேட்குறான், ஆமாம் உனக்கு யூஜின் ஹானை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்போ நம்ம ஹீரோனியும் இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். அடைச்சே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிறா. ஸோ அதுக்கடுத்து யூஜின் ஹானை தான் காமிக்கிறானுங்க. யூஜின் ஹானும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது எனக்கே அவளை எங்கே பார்த்த மாட்டமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு டக்குன்னு வந்து வச்சுட்டு ஹெல்மெட்டை வச்சுட்டு உட்காரா. அப்போ அவன் கூட இருக்கணும். நீ வந்து ஜியானி பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல யார் பார்த்து அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஸோ அப்போ வந்து அவ்வளோ எப்போ உனக்கு அவளை பற்றி தெரியாதா, அவள் தான் இப்போ பியூட்டி கான்டெஸ்ட்டில் கலந்துக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட ஃபோட்டோ எடுத்து காமிக்க. ஸோ அது நம்ம ஹீரோனி தான். ஸோ இதனால தான் எனக்கு அவளை எங்கேயோ பார்த்த மாட்டேன் இருந்துச்சு அப்படிங்கிற மாட்டேன் அந்த யூஜின் ஹான் நடிச்சிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியோட இடத்தையும் ஸோ நம்ம ஹீரோனியோட கிளாஸ்லேயும் நம்ம ஹீரோனி யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ அப்போ வந்து அவங்க டீச்சர் சொல்லிட்டு இருக்காங்க, அதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வரப்போகிற மாடலை வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து வரைஞ்சி தரணும், நீங்கள் வந்து வேறு ஒரு கிளாஸ் வந்து வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோனியும் நல்ல வேலை அந்த யூஜின் ஹானுக்கு என்னோட உண்மையான முகம் தெரிஞ்சிச்சோன்னு நினச்சேன். நல்ல வேலை அவனுக்கு தெரியலை, ஏன் நல்ல நேரம் தான் அது, ஆல்ரெடி ஒருத்தன் தெரிஞ்சது ஏன் நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மட்டும் அவள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ அவங்க டீச்சரோ ஸோ நீங்கள் வந்து இப்போ அவங்களுக்கு வரப்போகிற மாடல் வந்து நீங்கள் வந்து வரைஞ்சி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களோட மார்க்ஸ் வந்து 0 ஆயிரும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து யார்கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா பகல் கனவு கண்டுக்கிட்டு இருக்கிறேன் இவங்க இதை வந்து ஃபஸ்ட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ நம்ம ஹீரோயின் அதே ஷாக் ஆகிறா, எது நானா அப்படிங்கிற மாட்டான். சரின்னு சொல்லிட்டு அவளும் யாரோட பேர் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை விட்டு பேரை எடுக்க சரியாக ஷாக் ஆகிடுறா. ஹீரோனுக்கு வந்திருக்கிறது யூஜின் ஹானோட நேம் தான். ஸோ அதனால் சோகத்தை போயிட்டு இருக்கா. அப்போ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ எப்போ அவன் ஸ்கூலுக்கே அவ்வளோ வரவே மாட்டானா, நீ எப்படி தான் அவன் அசைன்மெண்ட்டை முடிக்க போறியா அப்படிங்கிற மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோனியும் இந்த ஸ்கூலில் எத்தனையோ பேர் இருக்கும்போது அவன் பேர் தான் வருவான் அப்படிங்கிற மட்டும் டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கா. ஸோ அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸோ அங்கே பாரு உன் மாடல் அங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு அவனை கை காமிக்க பார்த்தா அப்படின்னா அவன் அங்கே தான் ஸ்டைலாக நின்று பாட்டை கேட்டுட்டு இருக்கான். அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸோ போய் பேசு அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டுருந்தானுங்க. ஸோ அப்போ அவனும் பார்த்துட்டு நீயா சரி என்ன பார்த்தலாம் நடந்து வர முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கேன். என்னை மன்னிச்சுங்க, அது மட்டுமே இல்லாமல் எனக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட்டு தந்திருக்காங்க. ஸோ அந்த அசைன்மெண்ட்டுக்கு நீங்கள் தான் வந்து மாடலாக இருக்கணும், ஸோ உங்கள் பேர் தான் வந்துருக்கு அப்படிங்கிற மாட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ சுற்றி இருக்கிற வாயெல்லாம் பேச ஆரம்பிச்சிருது. ஒருவேளை ஆகா அவன் வந்து உன்னோட டேட்டிங் வர சொல்லி புது கப்பலாக இதெல்லாம் செம்மையாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து அந்த யூஜின் ஹானாட்ட நம்மளுக்கு யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து சூகலியை பார்த்தோன்னே உன் பாய் ஃப்ரெண்டு சுகாவை பார்த்ததுக்காக சூகலியை வேணால் வந்து கேட்க சொல்லி நான் அப்போ வந்து இதை ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு போக அவன் என் பாய் ஃப்ரெண்ட் அவனும் என் பாய் ஃப்ரெண்டே இல்லை இவனால எனக்கு திரும்ப பிரச்சனைடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கடுத்து அவனும் அங்கிட்டிருந்து போயிடுறான். ஸோ அதுக்கடுத்து சூகலியை இப்போ சுகாவோட கிளாஸ்லையோ அவங்களுக்கு 2 பேத்துக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னோட சொல்லிட்டு இருக்கா. ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்கா. அப்போ சுகோ வந்துட்டு அவனுடைய சீட்டில் வந்து உட்காடுறான். ஸோ அப்போ சீட்டில் வந்து உட்காரமா அந்த பொண்ணை வந்துட்டு சுகோ வந்து என்னோட ஆன்டி பிராக்டிஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா, 2 பேரும் சேர்ந்து பண்ணலாமா அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்கா. அப்போ சுகோ இல்லை என்னால் முடியாது, நீ வேறு யாராச்சும் பார்த்துக்க அப்படிங்கிற கூட சொல்லிட்டு போயிடுறான். ஸோ அந்த பொண்ணு அப்படியே கொஞ்சம் சோகமாகறா. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஹீரோனி அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸாக பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. வேணா நீ ஏன் சார்ட்ட சொல்லிட்டு அந்த யூஜின் ஹானுக்கு பதிலாக வேறு யாராச்சும் தன் மாடலை வச்சுக்கக்கூடாது, ஸோ நீ கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. சரி விடு என் தலைவலி நானே என்னோடய பிரச்சனையை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ அந்த முன்னாடி ஒரு பொண்ணை வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ எல்லோரும் பயந்துறானுங்க. இந்த பொண்ணு சரண் அப்படின்னு சொல்ல கோவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உனக்கு அப்படின்னா இவ்வளோ தெரியுமா, ஐயோ ஒரு பேய் அப்படிங்கிற மட்டும் ஃப்ரெண்டு சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ சரண் சொல்கிறான், எப்போ வந்து என்னோட மிடில் ஸ்கூலில் வந்து ஒன்றா தான் நாங்களாம் படித்தது, உண்மையிலே செம்மையாக பாடக்கூடிய ஒருத்தி தான், இவ வந்து மியூசிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கா அப்படிங்கிற மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோனியோ இது என் பழைய வாழ்க்கையை நினச்சி பார்க்குற மட்டுமே இருக்கே
இருக்கே அப்படிங்கிற மட்டும் அவன் ஒரிஜினல் மூஞ்சி நினச்சி பார்க்குறா. ஸோ அதுக்கப்புறம் அவளோ சொல்கிறா, நான் வந்து மேக்கப்லாம் வந்து போட்டு ட்ரை பண்ணேன் அப்படிங்கிற மட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோ சொல்கிறா, அதாவது வந்து அவள் வந்து மியூசிக்கல் டீமில் வந்து ஒரு லீட் சிங்கராக இப்போ இருக்க வேண்டியவ. ஸோ அப்போ வந்து அவள் போகலான்னு போகும்போது அப்போ அங்கே கூட பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அவள் குரல் வேணால் நல்லா இருக்கு, ஆனால் அவன் மூஞ்சி சுத்தமாக சரியில்லை. அவளாம் மேக்கப் போட்டாலும் அவ்வளோ எதுவுமே நல்லா இருக்காது அப்படிங்கிற மட்டும் அவன் மனசு கஷ்டப்படுற மட்டுமே பேசியிருக்காங்கல்ல. ஸோ அதெல்லாம் நினச்சி அவள் ரொம்ப சோகப்பட்டு தான். ஸோ அதனால தான் இப்படி வந்துட்டு இருந்திருக்கா. ஸோ அப்போ வந்து அவ்வளோ சொல்கிறா, என்னோட மூஞ்சி என்ன அப்படியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ திரும்ப பேய் பார்க்குற மட்டுமே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அதுக்கடுத்து அப்போ அவ்வளோ சொல்கிறா, நான் வந்து எப்படியா இருந்தாலும் சரி நான் வந்து அதில் வந்து லீட் சிங்கராக தான் இருக்க போகிறேன், நான் வந்து எப்படியா இருந்தாலும் சரி நான் அதை பண்ண தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் மூஞ்சி எப்படியா இருந்தாலும் சரி நான் வந்து பாட தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயினி யோசிச்சு பார்க்குறா, இவ வந்து என்ன மாட்டமே தான் இருக்கா, ஆனால் என்னோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, சரி நீ வந்து உண்மையாக சூப்பராக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அப்புறம் சைடு இருக்க 2 பேரும் சாக்காகிறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோயினி சொல்கிறாள், ஒன்று நீ கவலைப்படாத, உனக்கு மேக்கப் போடுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ வந்து அவளுக்கு கேட்குற உண்மையாக அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை சூப்பராக மாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுறா. ஸோ அதுக்கடுத்து அவளுக்கு மேக்கப் போடுறதுக்காக அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசி நடந்து வந்துட்டு இருக்காங்க. உன்னால் கண்டிப்பாக அது முடியுமா அப்படிங்கிறவளை கேட்டுட்ருக்கேன். அதுக்கு உதாரணமே நான் தானே அப்படிங்கிற நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருக்கா. ஸோ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ பக்கத்தில் பேஸ்கெட் பால் விளாண்டுட்டு இருக்காங்க யூஜின் ஹால் அப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அது வந்து பந்து வந்து தெரியாமல் நம்ம ஹீரோயின் வச்சுருக்கிற பெயிண்ட் டப்பில் பார்த்துட்டு நம்ம ஹீரோட மூஞ்சில் விழுந்துருது. ஐயோ என் மூஞ்சி அப்படிங்கிற மட்டும் அவர் ரொம்ப பயப்படுறா. அப்போ வந்து அவங்கள சொல்லிட்டு ஒன்றும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி கேட்டு, நீங்கள் எதுக்கு அப்போ வந்து அந்த பொண்ணுங்களை சொல்கிறாங்க, நீ எதுக்காக இப்படி வந்து ஆளுங்க வர்றது கூட தெரியாமல் இதுக்கு இப்படி விளாண்டு இருக்கீங்க அப்படிங்கிற சொல்ல, ஏன் உங்களையாமல் இந்த பக்கம்லாம் வர சொன்னது அப்படிங்கிற மாட்டேன் அவனுங்க பதிலுக்கு பேசிகிட்டு இருக்கானுங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு அள்ளு விட்டுட்டு இருக்கு. ஐயோ என் மூஞ்சில் இப்படி பெயிண்ட் ஊற்றிடுச்சு அப்படிங்கிற மாட்டேன் அவள் ரொம்ப பயந்துட்டு இருக்கா. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வேணா மூஞ்சி வேணா தொடக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். இல்லை அதெல்லாம் வேணா நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ வந்து டக்குன்னு ஒரு கோட்டு வந்து அவன் மேலே விழுது. வேறு யாரும் இல்லைப்பா, நம்மளோட சுவோ தான் அந்த கோட்டை தூக்கி போட்டிருக்கான். சுவோ வந்துட்டு நீ போய் முதல்ல மூஞ்சி கழுவு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அந்த கோட்டை மூஞ்சில் அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே ஓடிடுறா. ஸோ அதுக்கப்புறம் சுகோ அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்க. அப்போ வந்து நம்ம சுகோ அந்த யூஜின் ஹான்ட்ட சொல்கிறான், இப்படி பண்ண அப்படின்னா மன்னிப்பு கேட்குற பழக்கமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. அப்போ வந்து அவனும் சொல்கிறான், ஏன் உனக்கு என்ன நீ பேசுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் திரும்ப பேசி அப்படிங்கிறது போயிடுறான். ஸோ அப்போ வந்து சுகோவை பார்த்துட்டு இருக்கு. அப்போ அங்கே சைடில் இருக்க பொண்ணு நம்ம சுகோவை பார்த்து அப்புறம் மறைச்சிட்டு அப்படியே போகிறான். ஸோ அதுக்கடுத்து நம்ம ஹீரோனியும் அங்கே வாஷ்ரூமில் ஹீரோனியும் அப்படியே மூஞ்சியை கழுவிட்டு இருக்கா. அப்போ அவ்வளோ யோசிக்க, இதுக்காக இந்த பெயிண்ட் ஏன் கரெக்டாக வந்து என் மூஞ்சியில் ஊற்றணும், நல்ல வேலை அப்படிங்கிற மட்டும் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் மூஞ்சியை கழுவிட்டு அவன் மூஞ்சியை பார்க்குறா. என்ன தான் இருந்தாலும் இந்த ஒரிஜினல் வச்சு ஏங்க யாராச்சும் மாற்ற முடியுமா அப்படிங்கிற மட்டும் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கும் போதோ அப்போ வந்து நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு இருக்கா. ஆமாம் அந்த ஷூ இதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மட்டும் யோசிச்சுட்டு இருக்கா. ஏன்னா இதுக்கு மேலே வந்து ஏர்பட்ஸ் தந்து ஸோ அதுக்கப்புறம் அந்த பெயிண்ட் ஊற்றினப்போ ஹெல்ப் பண்ணது அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு அவள் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஷாக் ஆகிற மட்டும் லைட்டாக கொஞ்சம் வெக்கப்படுறா. ஸோ அதுக்கடுத்து அவ்வளோ என்னவா இருக்கும், என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு டக்குன்னு ஒரு மெசேஜை போட்டு விட்றா அவள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில். ஸோ அப்போ அவங்களாம் சொல்கிறாங்க, அது வந்து ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஒரு விஷயமா கூட இருக்கலாமே, ஸோ நீ வந்து அந்த கோட்டை திருப்பி கொடுக்கறதாவே சொல்லிவிட்டு மீட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோனியும் என்னது கோட்டை திருப்பி கொடுக்குற மாட்டோம் அப்படிங்கிற மட்டும் யோசிச்சுட்டு சரி அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு சுவோக்கு ஒரு மெசேஜை போட்டு விட்றா. ஐயோ மெசேஜை போட்டேனே அப்படிங்கிற மாட்டோம் அவள் அப்படியே கொஞ்சம் அப்படியே வெக்கத்தில் அப்படியே விழுக. ஸோ அப்போ வந்து ரிப்ளை வந்துடுது. அப்போ வந்து நம்ம ஹீரோனியை பார்க்குறா, லோட் ஆகிட்டு 10 நிமிஷத்தில் வரணுன்னு இருக்குது. எது 10 நிமிஷத்துலையா, என்னால் இந்த 10 நிமிஷம் மேக்கப் கூட போட முடியாது, சரி இப்படியே போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயினி அறக்க பறக்க கிளம்பிட்டு அந்த பார்க்கில் தான் ஷூ உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை தொப்பையாக போட்டு வந்துட்டு இந்தாப்பா நீ கொடுத்த கோட்டு ரொம்பவே நன்றி அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கேன். அப்போ வந்து அவனை சொல்கிறான், நீ வந்து ஆல்ரெடி லேட்டாக வந்துட்டு அப்படிங்கிற சொல்ல, நீ கொடுத்த நீ எங்கே இருக்கேன் கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆகி போச்சுடா. ஸோ அதுலேயே போடுறான் என்னால் வர முடியும் 2 நிமிஷம் சீக்கிரமா. ஸோ அப்படிங்கிற நம்ம ஹீரோயினி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி கேட்குறான், ஆமாம் நீங்கள் எதுக்கு நேரத்துக்கு இந்த இடத்துல இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இன்றைய நல்லதாக இருக்கும் ஆனால் அதுக்காக இப்போ நேரத்துக்கு அப்படிங்கிற மட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன், எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மட்டும் அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நீ அவன்ல அதாவது எவன்லாம் என்ன இல்லைப்பா, அவன் வந்து ஒரு தடவை கீழே நம்ம ஹீரோயினி வந்துட்டு இங்கே கீழே விழுகிற மாட்ட போகும்போது பையன்லாம் வந்துருப்பான்ல. ஸோ அது நம்ம சொல்லி தான் அதுவே நம்ம ஹீரோயினிக்கு இப்போ தான் தெரியுது. ஸோ அப்போ அவ்வளோ கேட்குறேன், நீ தானே அன்றைக்கி இருந்தது அப்படிங்கிற மட்டும் சொல்ல, அதவே நீ இப்போ தான் கண்டுபிடிக்கிறியா அப்படிங்கிற மட்டும் அவன் கேட்குறான். ஸோ அதுக்கடுத்து அவனும் கேட்குறான், ஆமாம் அன்றைக்கி எதுக்காக நீ குதிக்கிறதுக்காக வந்த அப்படிங்கிற மட்டும் சொல்ல, நான் ஒன்றும் குதிக்கிறதுக்காகலாம் வரல, அன்றைக்கி எனக்கு நாள் ரொம்ப மோசமாக தான் போச்சு. ஏன்னா என் கிளாஸுக்கு எல்லாருமே எனக்கு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கஃபேட்டேரியா பையன்கிட்ட கூட நான் மேக்கப்லாம் போட்டு போய்
கூட கேட்டேன். ஆனால் அவனும் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஸோ அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் போர்டில் வச்சு சரியாக கிண்டல் பண்ணானுங்க. ஸோ அதனால தான் நான் வந்து ரொம்பவே இதாகிட்டேன். ஆனால் எனக்கு வந்து என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் அவ்வளோவா கவலையே இல்லை. ஏன்னா கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு நாள் மாறும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ சோழி அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். அப்போ அவனும் அதை கேட்டு கொஞ்சம் ஷாக் ஆகிறான். ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறான், ஆனால் ஒன்றும் அவ்வளோவா இல்லை, என் மூஞ்சி வந்து மேக்கப் போடாமல் பார்த்தா அவ்வளோ இதுவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ சுகலியே சொல்கிறான், ஓ ஆனால் நீ வந்து மேக்கப் இல்லாமல் பார்த்தாலும் சரி மேக்கப்போட பார்த்தாலும் சரி எனக்கு ஒரே மாதிரி தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ நம்ம ஹீரோயின் அது ஒன்றும் இல்லைப்பா, நீ வந்து என்னை மேக்கப்லாம் பார்த்துருப்பேல, ஸோ அதுக்கப்புறம் தான் என் மேக்கப்போட பார்த்துருப்பேன், ஸோ அதனால கூட உனக்கு அப்படி தெரிஞ்சிருக்காம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சுகலியே சொல்கிறேன், நான் வந்து நடிக்கிறதே அப்படி தான், நான் வந்து நடிக்கணும் அப்படின்னா நான் வேறு ஒரு ஆளாக தான் மாறி ஆகணும். ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் மட்டும் போகுது. ஸோ அதை வந்து நம்ம சுகலி அதுக்கப்புறம் நம்ம ஹானு, அதாவது யூஜின் ஹானு 2 பேருமே ஒன்றா தான் இருக்கானுங்க. ஸோ நான் இவன் வந்து இப்போ ஹான்னே சொல்லிக்கிறேன், இவன் வந்து சூவன்னு சொல்லிக்கிறேன். ஸோ அப்போ அவங்க 2 பேருமே ஒன்றா தான் இருந்திருக்கானுங்க. ஸோ அதை நம்ம ஹீரோன்ட்ட சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து நம்ம ஹீரோனே சொல்கிறா சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான், என்ன அவனுக்கு குளிர்தான் இந்த ஜாக்கெட்டை வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. எப்போ நான் இதை கொடுக்கறதுக்காக தான் நான் வந்தேன், அதுக்கப்புறம் நான் எப்படி இதை வாங்குறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இல்லை இதை நீயே வச்சுக்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ நம்ம ஹீரோனையும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் வாங்கிட்டு நடந்து போயிட்டுருக்கானுங்க. ஸோ இப்போ அதுக்கடுத்து அடுத்த நாள் வந்து அந்த பொண்ணு வந்தால், அதாவது கோவோ, ஸோ அவளுக்கு வந்து இப்போ போட்டி ஆரம்பிக்க போது. ஸோ அதுக்கு அங்கே வந்து நம்ம ஹீரோனி வந்திருக்கா. நம்ம ஹீரோனி வந்ததுக்கப்புறம் ஏப்பா நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உனக்கு ரொம்பவே நன்றி அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஹீரோயின் சரி நமக்கு ரொம்பலாம் டைம் இல்லை, ஸோ அதனால் நம்ம மேக்கப்பை போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. எப்பா எனக்கு வந்து இந்த மேக்கப்லாம் அவ்வளோ சொல்ல தெரியாது, ஸோ அதனால் மேக்கப்பை நான் சொல்லி முடிச்சுட்டேன். ஸோ அதுக்கடுத்து அங்கிட்டு கொஞ்சம் கட் பண்ணி ஹீரோனி மனசோடு நினைக்கிறா, இன்றைக்கி ஒரு நாள் வச்சு உன்னை யாரையும் நான் கிண்டல் பண்ணாமல் பார்த்துக்குவேன், நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மேக்கப் போட்டு விட்டுறா. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அப்போ அந்த ஸ்டேஜில் நின்றுட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோனி நினைக்கிறா, உன்னால் கண்டிப்பாக முடியும், நீ ஒன்றும் மனசை தலை விடாதா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கேன். ஸோ அப்போ வந்து அவள் பாட ஆரம்பிக்கிறா. ஸோ அப்படியே லைட்லாம் ஆன் ஆகுது. ஸோ அப்போ மூஞ்சி அவன் முகத்தை பார்த்துட்டு எல்லாருமே எப்போ உண்மையிலே மியூசிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சந்தேகம் வைக்க ஆரம்பிச்சிடறாங்க. அந்த அளவுக்கு அழகாக இருக்கா. உண்மையிலே இந்த பாட்டு நல்லா தான் இருக்கும். இந்த சீனுக்கும் அந்த இப்போ மியூசிக்கும் உண்மையாக நல்லாயிருக்கும். ஒரு குட் ஃபீலான மியூசிக் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா போய் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து நான் இதில் வந்து பாட்டு கொஞ்சம் போயிட்டுருக்கோங்க, நல்லா கொஞ்சம் கட் பண்ணிடுறேன். அதாவது அதுக்கடுத்து நம்ம கோவா அங்கிட்டு வந்து நின்றுட்டுருக்கா. அப்போ அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோனி வந்துடுறா. அப்போ கோவா சொல்கிறா, உனக்கு ரொம்பவே நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். அட நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. கோவா நீ உண்மையாக நல்லா தான் பண்ண அப்படிங்கிற மாதிரி பின்னாடி இந்த ஒரு வாய்ஸ் கேட்குது. யாருன்னு பார்த்தா அப்படின்னா எப்போ அந்த ஹான் பையன் தான்ப்பா. அவ்வளோ பார்த்துட்டு சார் நம்ம ஹீரோனி பார்த்து சரியாக ஷாக்காயிடுறா. அண்ணா நான் உண்மையாக நல்லா தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். ஆமாம் என் தங்கச்சி உண்மையாக நல்லா தான் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோனி வச்சு பார்க்குறா, யூஜின் ஹானு யூஜின் ஓ, நான் அப்போவே நினச்சிருக்கணுமே, இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கப்பயே அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. அவளோட தங்கச்சி தான்ப்பா. ஸோ அப்போ வந்து கோவா சொல்கிறா, எனக்கு வந்து ஒருத்தவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க, ஸோ உங்களுக்கு வந்து என் ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல. அப்போ அவனை பார்த்துட்டு நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கேன், நான் வந்து கிளம்புறேன், எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ போக. அப்போ கோவா கேட்குறேன், ஆமாம் அண்ணா உனக்கு வந்து அவளை ஏற்கனவே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் அவளோட ரூமில் ஹீரோனி எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெட்டில் படுத்துட்டு எப்படி யோசிச்சுட்ருக்கா. ஸோ அப்போ வந்து அவளுக்கு வந்து கோவான்ட்டு வந்து மெசேஜ் வருது. ஸோ அப்போ அவ்வளோ சொல்லிட்டு மெசேஜ் கூட நல்லா க்யூட்டாக தான் பண்ணுறா. இப்போ ஸ்கூல்லேயே ஒரு அழகான பொண்ணு, ஸோ அவட்ட தான் எனக்கு மெசேஜ் வருது அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ வந்து அவள் வந்து வீட்டுக்கு கூப்பிட்ருக்கா. ஐயோ அங்கே யூஜிங்கான இருப்பானே அப்படின்னு மட்டும் அவள் சொல்லிட்டு சரி இதை மறுக்கவும் முடியாது, போய் தான் பார்ப்போம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அவ்வளோ போக. ஸோ அப்போ வந்து கோவா இந்த கதவை திறக்கிறான். வாப்பா வீட்டில் யாருமே இல்லை, ஸோ வா அப்படிங்கிற மட்டும் சொல்லி கூப்பிட்டு போக. அப்போ நம்ம ஹீரோனே சொல்கிறான், அப்பா யாருமே இல்லைன்னா அப்போ தானே எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு அவ்வளோ போக. அப்போ வந்து சாப்பாடெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் உண்மையிலே நீ தான் பண்ணி அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோனி கேட்க ஆமாம் அப்படிங்கிற மட்டும் அவள் சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ வந்து உள்ளேருந்து ஹானோ குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ அவனை 2 பேருமே பார்த்து சரியாக ஷாக்காக. அப்போ அவனும் ஷாக்காக. அப்போ நம்ம ஹீரோனி கண்ணை முடிக்கிட்டா. அப்புறம் அவன் தங்கச்சி கண்ணை முடிட்டு நீ என்ன வீட்டில் இறந்த அப்படிங்கிற மட்டும் கேட்க. நான் வந்து இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு இப்போ தான் குளிச்சுட்டு வெளியே வந்தேன், நீங்கள் இருப்பீங்க, நான் என்ன கனவா கண்டேன் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்போ வந்து அவர் தங்கச்சி சொல்கிறா, இங்கே வந்து இப்போ அவ்வளோ சொல்கிறா, ஜுயாங் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, நீ அவன் முன்னாடி என்ன இப்படி நின்றுட்டுருக்க அப்படின்னு மட்டும் சொல்ல. அதுக்கு நான் என்ன பண்ணேன், சரி போகிறேன் அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு அவனும் போகிறான். ஸோ அப்போ அவனும் அங்கே கதவை சாத்திரி யோசிக்கிறான், ஜுயாங் நீ என்ன என் வீட்டில் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மட்டும் அவன் யோசிச்சுட்டு இருக்க. ஸோ அதுக்கடுத்து எல்லாருமே சாப்பிட உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போ அவன் தங்கச்சி கேட்குறான், ஆமாம் உங்கள் 2 பேத்துக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போ அவனும் சொல்கிறான், எங்கள் 2 பேத்துக்கு எப்படி தெரியுமா, நாங்கள் 2
2 பேருமே ஒரே ஸ்கூல் தான், அதே நேரத்தில் ஒரே ஸ்டாண்டர்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஓ அப்படியா, அப்படி தான் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க தங்கச்சி சொல்லிட்டா. ஸோ அதுக்கடுத்து எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்ருக்க. அப்போ வந்து சுயங் உனக்கு ரொம்பவே நன்றி அப்படிங்கிற மாதிரி அந்த தங்கச்சிக்காரி வந்து நம்ம ஹீரோனுக்கு வந்து நன்றி சொல்கிறா. அடுத்த தடவை நம்ம பார்க்கும்போது எப்படி எனக்கு மேக்கப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா நம்ம ஹீரோனி. ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோ அவங்க அண்ணன் சொல்கிறா, டேய் நீ போய் இப்போ வந்து ஜூயாங்க போய் அவங்க வீட்டில் விட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ நம்ம ஹீரோயின் ஷாக்காயிரா, எது வீட்டில் விட்டுமா அப்படிங்கிற மாட்டான். ஸோ அப்போ வந்து அவள் தங்கச்சி சொல்கிறா, நீ வந்து போய் அவளை விட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஏன் அப்படிங்கிற மாட்டா அவன் கேட்குறான். இந்த மாதிரி ராத்திரி நேரத்தில் ஒரு பொண்ணை வந்து இப்படிலாம் தனியாக அனுபவக்கூடாது, இப்போ போகிறே இல்லைன்னா அம்மாட்ட சொல்லி கொடுக்கவா அப்படிங்கிற மாட்ட போட்டு மிரட்ட. எம்மா தாயை நான் போகிறேன் அப்படிங்கிற மாட்டோம் அவனு சொல்லிட்டு கிளம்புறான். ஸோ ஷூவெல்லாம் மாட்டிட்டு 2 பேர் நடந்து போகும்போது நம்ம ஹீரோயினே அதுக்கப்புறம் ஹானும் நடந்து வந்துட்டு இருக்குமா. அப்போ ஹானை சொல்கிறான், சுயாங் உனக்கு ரொம்பவே நன்றி. என் தங்கச்சி மேக்கப்லாம் பார்க்கும்போது நல்லா க்யூட்டாக தான் இருப்பாள், ஆனால் இப்போ வந்து அவள் வந்து மேக்கப்போட பார்க்க இன்னமும் ரொம்பவே க்யூட்டாக இருந்தா, அதுக்கு உனக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ நம்ம ஹீரோயினியும் நினைக்கிறா, பரவாயில்ல இவனுக்கு இவன் தங்கச்சி மேலே ஓவர் பாசம் தான் போலையோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கேன். அப்போ அவனும் சொல்கிறான், நான் வந்து உன்னோட மாடலாக இருக்க ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. எதே அப்படிங்கிற மாதிரி ஷாக்கரா. ஆமாப்பா நான் வந்து உன் மாடலாக இருக்க ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ அவ்வளோ சொல்கிறா, எப்பா நீ பேச்சுல மாற்றிக்க மாட்டேல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதெல்லாம் மாற்ற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ ஓகே எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனி சொல்கிறா. ஸோ அதுக்கடுத்து நம்ம அடுத்த நாள் நம்ம ஹீரோனி எங்கே வந்திருக்கா பார்த்தீங்க அப்படின்னா வேறு எதுவும் இல்லை, அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு பியூட்டியாக இருந்திருப்பாள். ஸோ அவளை பார்க்கறதுக்காக தான் நம்ம ஹீரோனி வந்திருக்கா. ஸோ அப்போ நம்ம ஹீரோனி அவங்கள பார்த்துட்டு இவ உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்காளே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ அதுக்கடுத்து இப்போ அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து காமிக்கிறாங்க அந்த ஃபஸ்ட்டு பியூட்டியை. ஸோ அப்போ வந்து அவளும் நினைக்கிறா, இவள் பார்க்கறதுக்கு முருங்காக்கா மட்டும் தான் இருக்கா, அதே நேரத்தில் வந்து ஓவர் மேக்கப்பும் போட்டிருக்காளே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு. ஸோ அப்போ 2 பேரும் உட்காந்து ஜூஸ் குடிக்கிறாங்க. ஸோ அப்போ குடிச்சிட்டே இருக்கும்போது சொல்கிறாங்க, ஆமாம் நீ வந்து என்ன அந்த ஸ்டார் பியூட்டி காம்படிஷன் கலந்துக்க போறியா? ஆமாம் அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறது ரொம்பவே இதாக தான் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நானும் ஒன்றும் அதில் கலந்துக்க போகிறது இல்லையே, நான் அவ்வளோட அதில் கலந்துக்கணும்னு நினைக்கல அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு. அப்போ அவ்வளோ மனசுக்குள்ள நினைக்கிறா, பரவாயில்ல இவளுக்கு வந்து அவளோட இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மட்டும் அவள் சொல்லிவிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறா. அதாவது வந்து நீ வந்து ஸோ அப்போ வந்து இந்த சூஜின்னு சொல்கிறா, எனக்கு இந்த போட்டி நினச்சா தான் இப்போ ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ நம்ம ஹீரோனி சொல்கிறா, எது உங்களுக்கு இதா, நீங்கள் தானே ரொம்ப பியூட்டியான ஒருத்தவங்க, அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். ஆமாம் நான் என்ன தான் அப்படியே இருந்தாலுமே கூட இப்படி ஒரு வேளை பியூட்டியாக இருந்தால் வச்சுக்க நமக்கு ப்ரைவசியே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனி சொல்கிறா. அது மட்டுமே இல்லாமல் காம்படிட்டர்ஸ் நடுவில் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அது ஏன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனி கேட்குறா. அப்போ வந்து அவ்வளோ சொல்கிறா, அது வந்து இன்னும் காம்படிஷன் ஹெவியாயிரும்ல, ஸோ அதனால தான் அது வந்து அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோனி சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ வந்து அவ்வளோ கேட்குறா, அம்மா உனக்கு சுகம் வந்து நீங்கள் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்க. இல்லை எனக்கும் அவனுக்குலாம் அவ்வளோவா இதுவும் இல்லை, நீ உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க. எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே சில ஒரு இது 1-2லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்ல. அப்போ நம்ம ஹீரோனி மனசுக்குள்ள நினைக்கிறா, ஒருவேளை இவங்களும் சோகம் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்களோ, இவங்க 2 பேரும் பொருத்தமான ஜோடி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனி யோசிச்சுட்டு இருக்க. அப்போ வந்து அவ்வளோ சொல்கிறா, ஆமாம் நம்ம 2 பேரும் ஏன் க்ளோஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாட்டோம் அவளும் கேட்க. சரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனி சொல்கிறா. ஸோ அப்போ அதுக்கடுத்து நம்ம ஹீரோனி அடுத்த நாள் ஸ்கூலுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோனியும் யோசிக்கிறா, சூஜின் சொன்ன மட்டும் தான் நான் வந்து இந்த போட்டியிலேருந்து விலகிட்டது தான் நல்லது, என் ஒரிஜினலை பற்றி யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் பயப்படவும் தேவையில்லை அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோனி நினச்சிட்டு இருக்கேன். அப்போது ஒரு மெசேஜ் வருது, அவருக்கு மட்டுமே இல்லை எல்லாத்துக்குமே இந்த மெசேஜ் வருது. என்னான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா கொப்பத்தா அப்படிங்கிற மட்டும் அந்த பியூட்டி காம்படிஷனுக்கானது தான். ஸோ அதுவும் வந்துட்டு எது மிஷின் அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோனியும் ஷாக்காக. அப்போ சுற்றி இருக்கணும் இதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ சுற்றி இருக்க எல்லாத்துக்குமே அந்த மெசேஜ் வந்துருக்கு. நம்ம ஹீரோனி சரியாக ஷாக் ஆகிடுறா. அதான் கோச்சு இந்த எபிசோடு இதோட முடிஞ்சு. ஸோ இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுக்கோங்க என்ன கமெண்ட் செக்ஷன் சொல்லிப்பாங்க. அதோட சேனல் லைக் பண்ணி தக்கான போட்டு வச்சுக்கோங்க. அது மட்டுமே இல்லாமல் அனியும் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அது மட்டுமே இல்லாமல் நம்ம சேனல் 1K அடித்த ஸ்பெஷலாக நான் வந்து Q&A போடலாமா வேணாம் அப்படிங்கிற மாட்டோம் போட்டிருந்த ஒரு போஸ்ட்டு. ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு 2 பேர் வந்து Q&A போடுற மாட்டோம் கேள்வியெல்லாம் கேட்டு வச்சுருந்தீங்க. ஸோ அதனால் நான் வந்து இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அப்படி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அந்த Q&A வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதில் உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு கேள்வி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கடைசியாக போட்ட கம்யூனிட்டி போஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்த்து நீங்கள் என்ன கேள்வி கேட்கணுமோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. ஸோ அதுக்கான பதிலை நான் சொல்கிறேன். ஸோ பாய் கோட்ஸ், இன்னொரு சூப்பரான ஒரு அனிமேல சந்திப்போம். பாய்.